ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா வெந்தயக்கீரை சாம்பார் வைக்க போகிறோம். நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நேற்று கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி வச்சாச்சு. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் பொடி. கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் கலர் வரட்டும். இப்போ நல்லா கலர் வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். நாங்கள் எப்பயுமே எமர்ஜென்சி சாப்பிட்றதா சேர்ப்போம். உங்கள்கிட்ட எந்த உப்பு இருக்கோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வச்சுக்கிறோமா பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலர் விடுங்க. பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி 2 கீரை போட்டுக்கலாம். கீரைலாம் வச்சு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நாங்கள் போடும்போது நிறைய கீரை இருந்தது, வதக்கினது கொஞ்சம் தான் ஆகும். இங்கே 4 பேருக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போடுறோம். இது வீட்டில் போடுற சாம்பார் பொடி தான். உங்கள்கிட்ட என்ன இருக்கும், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி சேர்க்குறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி கூட 4 டீஸ்பூன் சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதான் மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் கீரை வேகிற அளவுக்கு போதும். ஏன்னா இப்போவே பருப்பு சேர்த்தா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். போட்டு பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். பருப்பு நல்லா வெந்துருக்கு. இப்போது கீரை நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா கலர் மாதிரி இருக்குது, நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பருப்பு 3 விசில் வச்சுருக்கோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கொதி வரதுக்கு வெயிட் பண்ணலாம்.